நம்ம இந்த நிதிக்குழு அதை பற்றி கொஞ்சம் வரிசையாக ஆர்டரை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா கொஷினில் எப்போ கேட்பாங்க, எப்படி கேட்பாங்கங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. சில சமயம் அந்த ஆர்டர் வரிசை அப்படியே கேட்குறாங்க. இன்னொன்று, கண்டிப்பாக நிதிக்குழுவை பற்றி எந்த எக்ஸாம் எடுத்தாலும் 1 or 2 கொஷின்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. பொதுவாக நிதிக்குழு அப்படின்னு எடுக்கும்போது ஆர்டிக்கல் 280 அவங்கள பற்றி சொல்லும். இதுக்கு குடியரசுத் தலைவர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழுவை அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த நிதிக்குழுவோட வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே வரிகளை எப்படி பகிர்ந்தளிக்கிறது, அதுக்கான அந்த மாநிலங்களுக்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லும். இப்போ ஒரு தடவை வரி இருக்குது அப்படின்னா அந்த வரி எவ்வளோ % ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியதான் அதுக்கான பரிந்துரைகள் கொடுக்க வேண்டியதான் இந்த நிதிக்குழுவோட முக்கியமான கடமை. ஸோ இப்போ இந்த நிதிக்குழு மொத்தம் இது வரைக்கும் 16வது நிதிக்குழு வரைக்கும் இப்போ கரண்ட்டில் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதுக்கான ஷார்ட்கட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் பேஸ் நீங்கள் இயர் பார்த்தீங்கன்னா 52 to 57 வரைக்கும் இருக்கும். இந்த 66 நம்மளுக்கு தெரியும், திட்டக்குழுவில் விடுமுறை காலம் 66 to 69. ஸோ இப்போ இது வரைக்கும் தொடர்ச்சி 5 ஆண்டு திட்டங்கள் மாதிரி தான் வரும். 52 to 57, 57 to 62, 62 to 66 வரைக்கும். அப்புறம் 66 to 69, அதுக்கப்புறம் 5 years, 69 to 74, 74 to 79, 79 to 84, 84 to 89, மாதிரி 95 வரும். 95க்கு அப்புறம் இந்த 89லேருந்து 95 6 years வர மாதிரி வந்துடும். ஸோ அடுத்து கேசி பந்த், இவர் வர நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொரு 10th கரெக்டாக 10வது ஆள் ஒன்று. இன்னொன்று அங்கேருந்து இயர் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது 5 years. ஆக்சுவலாக நல்ல இந்த 5ஸோட டேர்ம்ஸாக வர்றதுனால ஈஸியாக இருக்கும். ஸோ கேசி பந்த் இவர் மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த சென்டர் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் இயர் முன்ன பின்ன வந்தால் கூட நீங்கள் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ 95 to 2000 கேசி பந்த் 10வது ஆள். ஓகேங்களா. அப்புறம் 2000 to 5, 5 to 10, 10 to 15, 15 to 20, 2020 to 25 வரைக்கும் என்கே சிங். இவரோட பரிந்துரை தான் இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருந்துருக்கு. அடுத்து அரவிந்த் பனகரியாவோடது 25 to 30. ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி இதுக்கான ஷார்ட்கட் ஒரு சின்ன கலோக்கியலாக தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அதை பற்றி இப்போ பார்ப்போம். நிஷாவும் ராஜாவும் தியாகியான ரெட்டிக்கு சாலட் கொடுத்து சலாம் போட்டு சால்வை அனுப்பிச்சு பந்த முடின்னு சொன்னதுக்கு, நிஷாவும் ராஜாவும் தியாகியான ரெட்டிக்கு சாலட் கொடுத்து சலாம் போட்டு சால்வை அனுப்பிச்சு பந்த முடின்னு சொன்னதுக்கு, அங்கு குந்திக்கிட்டு இருந்த ரங்கராஜனும் விஜயும் ஒய்யின்னு கேள்வி கேட்டதுக்கு, சிங்கு பணக்காரன் ஆயிட்டான்னு சொன்னாங்க. ஓகே, அப்போ என்னென்ன பண்ணுறாங்க, நிஷாவும் ராஜாவும் தியாகியான ரெட்டிக்கு சாலட் கொடுத்து சலாம் போட்டு சால்வை அனுப்பிச்சு, சாலட்டை கொடுத்து சலாம் போட்டு சால்வை அனுப்பிச்சு பந்த முடின்னு சொன்னதுக்கு, அங்கே குந்திக்கிட்டு இருந்த ரங்கராஜனும் விஜயும் ஒய்யின்னு கேள்வி கேட்டதுக்கு, சிங்கு பணக்காரன் ஆயிட்டான்னு சொன்னாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்கலாம். நிஷா, இதில் நீ இருக்குது, 2 ஷா இருக்குது. ஓகே, இந்த நீக்கு கேசி நியோகி, இந்த ஷாக்கு சந்தானம், இந்த இதுக்கு ஏகே சந்தா. ஓகே, 3 பேர் இதிலே வந்துடுவாங்களா. நிஷா அப்படிங்கிற பேரில் கேசி நியோகி, சந்தானம், சந்தா. ஓகே, அடுத்து ராஜா. இது யாருன்னா ராஜ மன்னார், பிவி ராஜ மன்னார். அவரை சொல்லும். தியாகியான ரெட்டி, தியாகி யாருன்னா மகாவீர் தியாகி, ரெட்டி பிரமானந்தா ரெட்டி. ஓகே, சாலட் கொடுத்து சலாம் போட்டு, சாலட் ஜேஎம் சாலட் அப்படிங்கிறவர். சலாமுக்கு பதிலாக இந்த இடத்துல சவான் அப்படிங்கிறத சலாம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது ஒய்பி சவான், சவான் அப்படிங்கிறதா சலாம்னு இந்த இடத்துல அப்படி தான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து சால்வே, என்கேபி சால்வே. பந்த முடி அப்படின்னு சொன்னீங்க கேசி பந்த். ஸோ இங்கனக்குள்ளே 10 பேர் வந்துடுறாங்க. சொன்னதுக்கு, அங்கே குந்திக்கிட்டு இருந்த அப்படின்னா ஏஎம் குஸ்ரோ, இந்த குந்திட்டு இருந்த அப்படிங்கிறது குஸ்ரோ. ரங்கராஜன் அப்படிங்கிறது சி ரங்கராஜன். அப்புறம் விஜய், டாக்டர் விஜய். அப்புறம் ஒய்வி ரெட்டி. கேட்டதுக்கு சிங்கு பணக்காரன் ஆகிட்டான், அந்த சிங் என்கே சிங்கு. பணக்காரன் ஆகிட்டான் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா. ஓகேங்களா, ஸோ இப்போ இதிலே உங்களுக்கு எல்லாருமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த எழுதுனா மிஞ்சி போனால் ஒரு 3 லைனில் வருமா. ஸோ இந்த 3 லைனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருக்க எல்லாரையும் உங்களால் ஈஸியாக சொல்லிட முடியும். ஓரளவுக்கு க்ரானிக்கல் ஆர்டரில் கொடுத்துருந்தாலும் அரேஞ்ச் பண்ணிட முடியும். பொறுத்துக்க டைப்பில் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.